விசிகவில் இருந்து விலகிய ஆதவ அர்ஜுனாவுக்கு பக்குவம் போதவில்லை என திருமாவளவன் தெரிவித்துள்ளார். எவ்வளவு பெரிய ஆற்றல் படைத்தவராக இருந்தாலும் கட்சிக்கு கட்டுப்படுவது அவசியம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 2026க்கான தேர்தலுக்கான பணிகள் மன்னர் ஆட்சியை ஒழிக்க வேண்டும். அண்மை காலமாக சொன்ன கருத்துக்கள் கட்சியின் நலன்களுக்கு எதிராக இருப்பதாக கட்சியின் தலைமை நிர்வாக குழு உணர்ந்தது. திமுக கூட்டணியில் விசிக இடம்பெற்றுள்ள நிலையிலும் தொடர்ந்து திமுக தலைமையை சீண்டும் வகையில் விசிக துணை பொதுச் செயலாளராக இருந்த ஆதவ அர்ஜுனா பேசி வந்தார். அதன் உச்சமாக கடந்த டிசம்பர் 6ஆம் தேதி தவேக தலைவர் விஜய் பங்கேற்ற அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில் மன்னர் ஆட்சி என திமுக ஆட்சியை ஆதவ அர்ஜுனா மறைமுகமாக விமர்சித்தார். இது கடும் சலசலப்பை ஏற்படுத்தியதை அடுத்து ஆதவ அர்ஜுனாவை கட்சியிலிருந்து 6 மாதங்களுக்கு இடைநீக்கம் செய்து விசிக தலைவர் திருமாவளவன் நடவடிக்கை எடுத்தார். இந்நிலையில் விசிகவிலிருந்து விலகுவதாக ஆதவ அர்ஜுனா அறிவித்துள்ளார். தன்னுடைய கருத்துக்களால் திருமாவளவனுக்கும் தனக்கும் இடையே விரிசல் ஏற்படுவதை விரும்பாததால் இந்த முடிவை எடுத்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய விசிக தலைவர் திருமாவளவன் கட்சியிலிருந்து ஆதவ அர்ஜுனாவை நீக்க வேண்டும் என்பதோ அவர் வெளியேற வேண்டும் என்பதோ தங்கள் நோக்கம் இல்லை என்று கூறினார். இடைநீக்கம் செய்த பிறகு கட்சி தலைமை அல்லது ஒழுங்கு நடவடிக்கை குழுவிடம் விளக்கமளிப்பதை விடுத்து பொதுவெளியில் அவர் கருத்து வெளியிட்டது தவறு என்றும் திருமாவளவன் குறிப்பிட்டார். இடைநீக்கம் குறித்து அவர் சொன்ன கருத்து கட்சிக்கு எதிராக அல்லது தலைமைக்கு எதிராகத்தான் இருந்தது. கட்சி நடைமுறைகளை ஆதவ அர்ஜுனா பின்பற்றவில்லை என்றும் எவ்வளவு பெரிய ஆற்றல் படைத்தவராக இருந்தாலும் கட்சிக்கு கட்டுப்படுவது அவசியம் என்றும் தெரிவித்த திருமாவளவன் அதை ஆதவ அர்ஜுனாவிடம் பலமுறை அறிவுறுத்தியதாகவும் கூறினார். நமக்கு எல்லாம் தெரியும் என்றாலும் கூட, நாம் பேசுவது சரிதான் என்றாலும் கூட, கட்சி ஒரு கட்டுப்பாட்டை விதிக்கிறது, அந்த கட்டுப்பாட்டுக்குள் இருந்து இயங்க வேண்டும் என்று சொல்லுகிறது என்றால் அதற்கு இணங்குவதுதான் முதலில் முக்கியமானது. கட்சிக்குள் வந்துவிட்டால் எவ்வளவு பெரிய ஆற்றல் படைத்தவர்களாக இருந்தாலும் கூட அந்த கட்சிக்கு கட்டுப்படுவது முக்கியமானது, அந்த கட்சியின் நடைமுறைகளுக்கு இணங்க செயல்படுவது முக்கியமானது. ஆதவ அர்ஜுனாவுக்கு இன்னும் பக்குவம் தேவைப்படுகிறது என்றும் திருமாவளவன் குறிப்பிட்டார். பொது வாழ்வில் பொறுமையும் சகிப்புத்தன்மையும் மிக மிக முக்கியமானது. அந்த வாய்ப்பை அவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலே பெறுவார் என்று எதிர்பார்த்தேன். இந்த முடிவும் அவசரமான முடிவுதான். ஒரு அமைப்பினுடைய நடைமுறையை பற்றிய புரிதல் அவருக்கு தேவைப்படுகிறது என்று நான் கருதுகிறேன். எனினும் ஆதவ அர்ஜுனாவுக்கு வாழ்த்துக்கள் என்று திருமாவளவன் கூறினார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.